ஸ்டோரி தமிழச்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சிறுகதை பார்க்கலாம். நீதியின் மறுபக்கம். ஒரு காட்டில் குரங்கு, தேன் சிட்டுக்குருவி என பல வகையான விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தது. ஒரே விடாத மழை பெய்து கொண்டே இருந்தது. அப்பொழுது தேன் சிட்டுக்குருவி நனையாமல் கூட்டிற்குள் பத்திரமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து வெளியில் எட்டி பார்த்தது. அங்கு குரங்கு ஒன்று நனைந்து கொண்டிருந்தது. அதற்கு தேன் சிட்டுக்குருவி, "ஏய் குரங்கே" என்றது. "என்ன தேன் சிட்டுக்குருவி?" என்றது குரங்கு. "என் திறமைக்கே நான் ஒரு வீடு கட்டி நனையாமல் இருக்கிறேன். உனக்கு என்ன கேடு? கை கால் நல்லாதானே இருக்கிறதே, நீ ஒரு வீடு கட்டி வாழலாமே என்று சொன்னது. இதை கேட்டதுக்கு கோபம் தலைக்கேறியது குரங்கிற்கு. "என்னை பார்த்து எப்படி நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்?" என்று கோபத்தில் தேன் சிட்டுக்குருவியின் கூட்டை களைத்து எறிந்தது. குரங்கின் செயலை கண்டு தேன் சிட்டுக்குருவிக்கு அழுகையும் கோபமும் தாங்கவில்லை. "நம்ம நல்லது தானே சொன்னோம், இந்த குரங்கு இப்படி பண்ணிருச்சு" என்று எண்ணி நீதிபதியிடம் நீதி கேட்போம் என்று போய் நீதிபதியிடம் நடந்த அனைத்தையும் கூறியது. இதனை கேட்ட நீதிபதி, நாளை குரங்கும் தேன் சிட்டுக்குருவியும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. இருவரும் நீதிபதியின் முன்பு ஆஜரானார்கள். நீதிபதி விசாரணையை தொடங்கினார். "தேன் சிட்டுக்குருவி, நீதான் நியாயம் கேட்டு வந்திருக்கிறாய். என்ன நடந்தது என்று முதலில் நீ கூறு" என்றார். "அது வந்துங்க ஐயா, மழை பெய்யும்போது குரங்கு நனைந்து கொண்டிருந்தது. அதற்கு நான், ஏன் நனைந்து கொண்டிருக்கிறாய்? நானே வீடு கட்டி வாழ்கிறேன். உனக்கென்ன? நீயும் நனையாமல் வீடு கட்டலாமே என்றுதான் கூறினேன். அதற்குத்தான் ஐயா கூட்டை இந்த குரங்கு கலைத்து விட்டது." "என்ன குரங்கே, தேன் சிட்டுக்குருவி சொல்வது உண்மையா?" என்று நீதிபதி கேட்டார். "சொல்வது உண்மைதான் ஐயா" என்று அதற்கு குரங்கு ஒப்புக்கொண்டது. "பிறகு என்ன குரங்கே, நீ செய்த தவறை நீயே ஒப்புக்கொண்டதால் நீயே சரி செய்ய வேண்டும். தேன் சிட்டுக்குருவிக்கு அதன் கூட்டை நீயே கட்டித்தரணும்" என்று நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் நஷ்ட ஈடாக 10 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இதனை பொறுமையாக கேட்ட குரங்கு, "ஐயா, ஒரு நிமிடம். எனக்கு இந்த விசாரணையில் உடன்பாடு இல்லை. விசாரணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விசாரணையை நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும்" என்று குரங்கு கேட்டுக்கொண்டது. நீதிபதியும் குரங்கிற்கு வாய்ப்பு அளித்து விசாரணையை மறுநாள் ஒத்திவைத்தார். மறுநாள் குரங்கு கோர்ட்டு கூடுவதற்கு முன்பு ஒரு பெரிய பலாப்பழத்தை கொண்டு நீதிபதி அமரும் நாற்காலிக்கு அருகில் வைத்துவிட்டது. நீதிமன்றம் கூடியது. நீதிபதி குரங்கிடமிருந்து விசாரணையை தொடங்கினார். "என்ன குரங்கு, என்ன முடிவு பண்ணியிருக்கிற? நேற்று குற்றத்தை ஒப்புக்கொண்டாய் அல்லவா? அப்புறம் எதற்கு ஒரு நாள் டைம் கேட்ட? அதையும் கொடுத்துட்டேன். என்ன முடிவு பண்ணியிருக்க?" "நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் ஐயா. திரும்ப ஒரு தடவை நீங்கள் கொடுத்த தீர்ப்பை மீண்டும் ஒரு முறை சிந்தித்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தீர்ப்பு வழங்குங்கள் ஐயா" என்றது குரங்கு. நீதிபதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. "என்ன சுத்துமுத்து பார்க்க சொல்லுதே" அப்படின்னு சொல்லி என்னவா இருக்கும் என்று யோசித்து கொண்டே சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தார். அவரின் நாற்காலிக்கு அருகில் மிகப்பெரிய பலாப்பழம் இருந்தது. அதனை பார்த்து நீதிபதி பலாப்பழத்திற்கு ஆசைப்பட்டு, "தேன் சிட்டுக்குருவி, நீ செய்ததுதான் தவறு. குரங்கு நனையுது, இல்லை என்னமோ பண்ணுது. உனக்கு என்ன அக்கறை வந்து கிடக்கு? உன்னை யார் நல்லது சொல்ல சொன்னது? இது உனக்கு தேவையா? போய் இனிமேலாவது வாயை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வேலையை போய் பார். நீயே தான் கூடு கட்டணும்" அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கிட்டார். குரங்கிற்கு ஒரே ஆனந்தம், பயங்கரமான சந்தோஷம். இதனை கேட்ட சிட்டுக்குருவிக்கு ஒன்றுமே புரியல. அப்பதான் சிட்டுக்குருவிக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. "ஆன மனுஷனுக்கு புத்தி சொல்லியிருந்தா அறிவு நினைவு உண்டு. இந்த ஈனப்பயலுக்கு புத்தி சொல்லி நம்ம இருப்பிடத்தையும் இழந்துட்டோமே" அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே சிட்டுக்குருவி போயிருச்சாமா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நான் உங்களுக்காக என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ இது என்னோட 2வது ஸ்டோரி. நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.